நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, உங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி விட்டு போங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம சுடரி இருக்காங்களா, அதாவது ரேணுகா என்கிற சுடரி என்கிற ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தவளையும் ஒரு பக்கம் அவங்களோட பேர் மாற்றத்தை வச்சுன்னு இருக்காங்க. உண்மையான அவங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுடரி தாங்க. அவங்களுக்கும் ரவுக்கும் மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த காசை கொடுத்து அது வந்து இன்னும் கொஞ்சம் நீண்ட கனெக்ஷன் ஆயிருச்சுங்க. இந்த மாதிரி ஒரு தருணத்துல திரும்ப ரகு வராரு. அது எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்களோட பர்த்டே ஆனிவர்சரி பார்ட்டிக்கு தான் வராங்க. வர்றதோட மட்டும் இல்லாமல் கிஃப்ட் வாங்கிட்டு வராங்க. அந்த இடத்துல கரெக்டாக நம்ம சுடரி பார்த்தது ஷாக் ஆயிரம் ஒரு பக்கம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா வாயை பிறந்துடுறாங்க. அதே சமயத்தில் அவங்க வந்த உடனே இதோ பாருங்க, இது வந்து எங்களோட ஆனிவர்சரி இருந்தாலும் நாங்க ரேணுகா அக்கா மேல எந்த அளவுக்கு மதிப்பு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து செக்அப் அங்கே போக முடியல, அதனால அவரவே இங்கே வர வச்சோம் இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க நல்லா தான் இருக்காங்க, இப்போதைக்கு எந்த பிரச்சனை இல்லை, கூடிய விரைவில் உண்மைகள் எல்லாமே ஒரு பக்கம் அவங்களுக்கே தெரிய வரும். அந்த சமயத்துல உங்களோட குடும்பமே அப்படியே சும்மா ஜோனு அப்படியே சும்மா தீபாவளி மாதிரி சும்மா பட்டாசெல்லாம் பட்ட 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 பட்டன்னு வெடிக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எந்த அர்த்தத்துல சொன்னாங்க, என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ரேணுகா போல நடிச்சுன்னு இருக்க சுடரி கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் கையும் களவுமா பிடிபட்டு சும்மா அடின்னு அடி வாங்க போறாங்க அப்படின்ற விஷயத்த சும்மா சூதானமா சொல்லாத விதத்துல சொல்ல வராங்க. இதை கேட்கும் போது நமக்கே ஒரு பக்கம் வாவ், இந்த மாதிரி நடக்குமா, இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான், இது வந்து எக்ஸைட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தோணுங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் தோணிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது முடிவும் இல்லை, ஆரம்பமும் இல்லை, தொடக்கமும் இல்லை, இதுதான் இப்போதைக்கு கிளைமேக்ஸ். இந்த இடத்துல இன்னும் நிறைய விஷயம் எல்லாம் மாற்ற வேண்டியது இருக்கு. அதெல்லாம் மாத்தி அமைச்சு சீரமைக்கணும். அப்பதான் தெரிய வரும் யார எங்க வைக்கணும், எப்படி வைக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயம் எல்லாம் தெரிய வரும். அப்ப புரிய வரும், ஓஹோ நம்ம பண்ணது எல்லாமே தப்பு தான்டா டோய், இப்பதான் நம்மளுக்கு எல்லா விஷயம் தெரிய வருது. நாம எல்லாமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நல்லதுக்காக நினைச்சுட்டு இருந்தா அவங்க நம்மளுக்கு நல்லா வச்சுக்கிறான் பாரு ஆப்பு, வச்சாம் பாரு ஆப்பு அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. இது எந்த விதத்துல கொண்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க. ஆனா மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் தர போறாங்க, அது மட்டும் நல்லாவே தெரியுது. சரி பார்ப்போம். நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த கான்செப்ட் போல தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அது போல எல்லாமே நல்லதா நடக்குமா அப்படின்ற விவரத்தை பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரிய போகுது. இது கூடவே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று நடக்க போகுதுங்க. அப்படி என்னடா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டா நம்ம சுடரி இருக்காங்களா, அவங்க இருந்து போயிட்டு ஆனிவர்சரியில கேக் வெட்டுறாங்க. அந்த கேக்கை ஊட்டலான்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த சமயத்துல கரெக்டா மூஞ்சில அடிச்ச மாதிரி அப்படியே சும்மா அந்த கேக்கை வந்து மூஞ்சில போசுற போது வேணும்னே அப்படியே பட்டுன்னு அடிச்சிடறாங்க. என் புருஷங்கிட்ட நீ நின்று இருக்கேன், உனக்கு யார் இந்த உரிமை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மல்லியை பார்த்து கேட்கறா நம்ம சுடரி. உடனே கடுப்பான நம்ம மல்லி இருந்து சைலண்டா இருக்காங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்காங்க. நானும் பேசக்கூடாது, திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாதுன்னு மௌனத்தை கண்ட்ரோல் பண்ண இருக்கேன். மௌனம் எல்லாமே ஒரு லிமிட் தாங்க, லிமிட்டுக்கு மேல போச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விஜய் இருக்காருல, அவரு வந்து தெளிவா சொல்லிட்டாரு, இதோ பாரு இதுக்கு மேல என்கிட்ட பேசாதீங்க, இதுக்கு மேல மரியாதை உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வேற மாதிரி ஒரு பக்கம் இந்த பாத்தீங்களா அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் சுவாரஸ்யம் நம்ம மல்லிதான் கொடுத்துட்டு போனாங்க. இப்பதான் ஜஸ்ட் நவுல கொடுத்துட்டு போனாங்க. இந்த மாதிரி எங்க வீட்டுல வந்து ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயமா இஷ்யூவா நம்ம எடுத்துக்க கூடாது. அதை சிம்பிளா எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போயிட்டு எப்படி முடிக்கணுமோ அப்படி அதோட அதை முடிச்சிடணும். அப்பதான் அனைவருக்கும் நல்லதா இருக்கும், குடும்பத்துக்கும் ஒரு பக்கம் சிறப்பா இருக்கும். நம்ம அன்னபூர்ணி அன்னபூர்ணி குடும்ப குத்து விளக்கு, அவங்கள பத்தி பேசுறதுக்கு வார்த்தையே இல்லையடா. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா, அவங்க பண்றதெல்லாம் நல்லதா தாங்க பண்றாங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரே ஒரு பர்சன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது நம்ம அன்னபூர்ணி தாங்க. கரெக்டா நம்ம மல்லி வாழ்க்கை நல்லா இருக்கணும், மறுபக்கம் ரேணுகா வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். ஆனா அவ உண்மையான ரேணுகா இல்ல அப்படின்ற விஷயத்த மனோகரம் மறுபக்கம் நம்ம அன்னபூர்ணியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படி இருந்தாலும் இதை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர மாட்டாங்க. வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தா மிகப்பெரிய ஒரு பூகம்பம் அப்படியே சும்மா தமிழ்னு சும்மா வெடிச்சிடும். அதனால அந்த பூகம்பம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துனே போயின்னு இருக்காரு. என்னைக்கு வெடிக்க போது, என்னைக்கு உண்மை வெளியே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. அது மட்டும் இல்லாம நிறைய டைம் போன் பேசின்னு இருக்கிறது எல்லாமே நம்ம மனோகர் நோட் பண்ணியிருக்காரு. யாரு கூட பேசுறாருன்ற விஷயத்த முதல் கொண்டு
நம்ம மனோகர் பார்த்து வச்சிருக்காரு. இது எந்த அளவுக்கு ஒரு பக்கம் உண்மையா இருக்க போது, எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நல்லதே இருந்தாலும் நிறைய பிரச்சனையெல்லாம் வரதாங்க வரும். இடத்த உடனே நம்ம கவுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா நமக்கு லாஸ்ட்ல ரிவீட் அடிச்சு விட்டு நாம போட்டு விட்டு போயிட்டே இருந்துருவாங்க. அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்மள நம்ம கண்ட்ரோலா வச்சுன்னு இருந்தா நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் சீரும் சிறப்புமா அருமையா ஜோன்னு அப்படியே சும்மா வாழ்க்கை சுவாரஸ்யமா போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, சேவ். நன்றி, வணக்கம். வந்தனம். தருக.